பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு துக்ககரமான நேரத்துல பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருந்து 2 நாட்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நம்முடைய கட்சியின் சார்பாக இரங்கலை தெரிவிப்பதற்காக இங்க வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு என்ன நம்முடைய தமிழகத்தில் நடந்துச்சோ, தமிழகத்தில் இது போன்று நடந்திருக்க கூடாது, இதுவரை நடந்ததில்லை. ஆனால் முதலாக சென்னையில ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பட்ட பகல்ல அவர் கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல்ல ஒரு கூலிப்படையினுடைய தாக்குதல்ல அங்கேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய சொந்த இடத்துல. இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்ல, நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் கூட தொலைபேசி மூலமாக இதை கேட்டு அறிந்து கொண்டார்கள். நாளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் 5 பேர் டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில காலை 11 மணிக்கு நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தலைமையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை எந்த அளவுக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆக்கி இருக்குது, அதே நேரத்துல இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதை எல்லா நாளைக்கு நம்முடைய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் டெல்லியில 11 மணிக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் NCSC பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக இருக்கக்கூடிய தேசிய ஆணையம், அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கிறாங்க. VP துரைசாமி ஐயாவுடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அங்க போய் சந்திச்சு, குறிப்பாக தமிழகத்துல பட்டியலினத்தினுடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் எல்லோருக்கும் கூட கடந்த 3 ஆண்டுகளாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகள், அதிலே உச்சபட்சமாக நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் மர்டர், இது சம்பந்தமான ஒரு பட்டியல் கிட்டத்தட்ட 17 இன்ஸ்டன்சஸ். அது வேங்கை வயல்ல இருந்து ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணியில எங்களுடைய பொருளாளர் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றாங்க. இளைஞர் அணியில 3 பேர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் இது போன்ற 17 நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் கமிஷன்ல நம்முடைய தலைவர்கள் முறையிட இருக்கின்றார்கள். சேர்மன் அவங்க தமிழகத்துல ஏன் இது நடக்குது என்பதை ஆராய்ந்து அதற்கான உடனடி தீர்வு எடுக்க வேண்டும் என்று நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதனுடைய சேர்மேன முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதியரசர் அவங்கள மறுபடியும் VP துரைசாமி அவர்கள் தலைமையிலான குழு NHRC சந்திச்சு அவர்களிடமும் கூட இதே விஷயம் சம்பந்தமாக முறையிட இருக்கின்றோம். அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வேண்டுகோள் விடுக்க போகின்றோம். காரணம் சித்தாந்தத்திலே நேர் எதிராக இருந்தாலும் கூட, அவர்கள் எங்களோடு கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட, இது நடந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழகத்தில் யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் இதை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கின்றோம். ஒரு பக்கம் அரசனுடைய ஆணையங்கள் மூலமாக, இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் மூலமாக, இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களை சென்னையில் சந்திப்பது மட்டுமில்லாமல் டெல்லியில் சந்திப்பது மூலமாக இதை இந்தியா முழுவதும் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு முறையான ஒரு தீர்வாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் இதிலே தீவிரமாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய சம்பவம், கூலிப்படை வந்தது, ஒரு உணவு கொடுக்கக்கூடிய பணியாளர்களாக வந்தது, அதன் பிறகு மின்னல் வேகத்தில் நடந்திருக்கக்கூடிய சரண்டர், அதன் பிறகு ரிமாண்ட், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது யாரோ ஒரு கூலிப்படையில் இருக்கக்கூடிய கொலையாளிகள் ஒரு கல்யாணத்துல விருந்து சாப்பிடுற மாதிரி வந்திருக்கிறாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நேரத்தை குறித்து இதெல்லாம் ப்ரீ பிளான்டா டிசைட் பண்ணி, இந்த நேரத்துல நாங்க பண்றோம் என்ட்ரி எக்ஸிட் ரூலை செக் பண்ணி, அதன் பிறகு அந்த கொலையை நடத்திவிட்டு, அதன் பிறகு மின்னல் வேகத்துல அசம்பிள் ஆகி ஒரு காவல்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு சென்று சரண்டர் ஆகி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுல கான்ஸ்பிரசி என்ன நடந்திருக்கு, யார் இதற்கு காரணம், இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, பொருளுதவி செய்தது யார், இது பொலிட்டிக்கல் மர்டரா, இது எல்லாம் கூட ஆராய வேண்டிய நேரம் இது.
இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.